மறுமை நாள் உண்டாகுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இதை சொல்லியிருக்கிறார்கள். ததுஹருல் ஃபிதன், ஃபித்னாக்கள் வெளிப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஃபித்னாக்கள் வராமல் தடுக்க முடியாது. அது அல்லாஹுடைய சுன்னத். நிச்சயமாக அந்த ஃபித்னாக்கள் வந்தே தீரும். அந்த ஃபித்னாக்களுக்குள் நாம் வாழும்போது அதிலே அகப்பட்டு கொள்ளாமல் இருப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நாம் நிறைய பிரார்த்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள் மத்தியிலே வந்து சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அதாபின் நார், நரக வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். உடனே சஹாபாக்கள் நஅூது பில்லாஹி மின் அதாபின் நார், நரக வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் அதாபின் நார் மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். முதலிலே நரக வேதனையிலிருந்து சொன்னார்கள், அடுத்ததாக கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். உடனே சஹாபாக்கள் நஅூது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மினல் ஃபிதன் மா ظهر منها وما بطن, வெளிப்பட்டிருக்கிற வெளிப்படாமல் மறைந்திருக்கிற அனைத்து ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் நஅூது பில்லாஹி மினல் ஃபிதன் மா ظهر منها وما بطن, வெளிப்பட்டிருக்கிற வெளிப்படாமல் இருக்கிற அனைத்து ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தஅவ்வது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். சஹாபாக்கள் நஅூது பில்லாஹி மின் ஃபித்னத்தி தஜ்ஜால், தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம் என்றார்கள். இந்த ஹதீஸை ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸஹீஹ் முஸ்லிமிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். உடனடியாக சஹாபாக்கள் பாதுகாப்பு தேடினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒன்றுதான் வெளிப்பட்டிருக்கிற, அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வெளிப்பட்டிருக்கிற வெளிப்படாமல் இருக்கிற அனைத்து ஃபித்னாக்களை விட்டும் பாதுகாப்பு தேடச் சொன்னார்கள். சஹாபாக்கள் பாதுகாப்பு தேடினார்கள். அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்னாக்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவதை வலியுறுத்தி அதை குர்ஆனில் உள்ள ஒரு சூறாவை கற்றுக் கொடுப்பது போல சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வரக்கூடிய துஆவை ஒரு குர்ஆனிலே உள்ள ஒரு சூறாவை, ஒரு அத்தியாயத்தை கற்றுத்தருவது போல எங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டிருந்தார்கள். சொல்லுவார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வ அஊது பிக மின் அதாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் என்று கேளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த துஆக்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு குர்ஆனில் உள்ள ஒரு சூறாவை கற்றுக் கொடுப்பது போல கற்றுக் கொடுத்தார்கள். இதை இரண்டாவது அத்தஹியாத் அல்லது இறுதி அத்தஹியாத் முடிந்ததும் ஓதுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே எல்லா இமாம்களிடத்திலும் இந்த 4 விஷயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவது என்பது, அதாவது இறுதி அத்தஹியாத்திலே அத்தஹியாத் ஓதி முடிந்ததும் இதை ஓதுவது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நரக வேதனை, கபருடைய வேதனை, வாழ்வு மரணம் என்பவற்றில் ஏற்படக்கூடிய ஃபித்னா, மஸீஹுத் தஜ்ஜாலினுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள். இந்த வகையில் நாம் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட முதலாவது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ்,
முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஜெனரலாக பொதுவாக எப்போதும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பத்தன் என்று பிரார்த்திப்பது சுன்னத்தாகும். அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாகும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பத்தன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பத்தன். யா அல்லாஹ், வெளிப்பட்டிருக்கிற வெளிப்படாத அனைத்து ஃபித்னாக்களை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ஓதுவது. அல்லது பன்மையாக அல்லாஹும்ம நஊது பிக அல்லது நஊது பில்லாஹி மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பத்தன் என்று சொல்லலாம். அஊது பில்லாஹி மினல் ஃபிதன் என்றும் சொல்லலாம், நஊது பில்லாஹி மினல் ஃபிதன் என்றும் சொல்லலாம். இது ஒரு முக்கியமான பிரார்த்தனையாகும். நம்முடைய சுஜூதுகளில் இந்த பிரார்த்தனையை ஓதலாம். அதே போல அத்தஹியாத்தின் இறுதியிலே ஓதலாம், தொழுகைக்கு பிறகு ஓதலாம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதலாம், பிரயாணத்தில் ஓதலாம். துஆக்கள் கபூலாக கூடிய சந்தர்ப்பங்களிலெல்லாம் இந்த பிரார்த்தனையை ஓதிக்கொள்வது ஃபித்னாக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான மிக முக்கியமான ஒரு வழிமுறையாகும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஃபிதன் மா ظஹர மின்ஹா வமா பத்தன். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய தொழுகைகளில் இறுதி அத்தஹியாத், அது 2 ரக்காத் தொழுகை என்றால் இறுதியாக ஓதுகிற அத்தஹியாத், 4 ரக்காத் என்றால் இரண்டாவது இறுதியாக ஓதக்கூடிய அத்தஹியாத் ஓதி முடிந்ததும் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் வமின் அதாபில் கபர் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஷர்ரில் மஸீஹித் தஜ்ஜால் அல்லது வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். பல ரிவாயத்துகள் வருகின்றன. இங்கே ஒன்றை நாம் பதிவு செய்திருக்கிறோம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம். யா அல்லாஹ், நரக வேதனையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், வாழ்வு மரணம் என்பவற்றில் ஏற்படுகிற ஃபித்னாக்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால், மஸீஹுத் தஜ்ஜாலினுடைய மிக கெட்ட ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள். எனவே இந்த துஆவை கண்டிப்பாக நாம் எல்லோரும் பாடமிட்டு கொண்டு அரபியிலே பொருள் உணர்ந்தவர்களாக நாம் இறுதி அத்தஹியாத் ஓதி முடிந்ததும் ஓத வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம் ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال.